இருக்கிறார் எப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல சொல்லி இருக்கிறது. இப்போ இந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெற்றோர்களை பிள்ளைகளை கொலை செய்யறாங்க, பிள்ளைகள் பெற்றோரை கொலை செய்யறாங்க. இந்த மாதிரி அன்பு இந்த உலகத்துல ரொம்ப தனிஞ்சு போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுக்கு வருதுன்னா ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு இல்லாததாலதான், மனுஷங்க மேல அன்பு இல்லாததாலதான் ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யமும் எத்தனையோ போர் இப்ப நடந்துட்டு இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க உலகத்துல எங்க பார்த்தாலும் ஒரு தேசத்துக்கும் இன்னொரு தேசத்துக்கும் நிறைய போர் நடந்துட்டே இருக்கு. அப்புறம் ஒருத்தர் இன்னொருத்தரை கொலை செய்யறாங்க, காசுக்காக, நகைக்காக, இல்ல வீட்டுல பிரச்சனை. அதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு எப்பயாவது யோசிச்சிருப்பீங்கன்னா, ஒருவேளை அன்பு இருந்தா, நம்மளுக்கு ஒருத்தவங்க மேல அன்பு இருந்தா அவங்களை எப்பவுமே நம்ம காயப்படுத்த மாட்டோம். அப்போ இவங்க எல்லாம் மாறி மாறி காயப்படுத்திக்கிறாங்களே, ஏன் காயப்படுத்திக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கும் போது அன்பு தனிந்து கொண்டே வருகிறது. ஏசப்பா வேதத்துல சொல்லியிருக்காரு, அவர் திரும்ப வரும்போது, அவர் ராஜாவாக திரும்ப வரும்போது அதுக்கு ஒரு அடையாளங்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பூமி அதிர்ச்சிகள் வரும், தேசத்துக்கு விரோதமாய் தேசங்கள் யுத்தம் பண்ணுவாங்க, அன்பு தனிந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த சூழ்நிலையை தான் நீங்க இப்பெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. எந்த செய்திகள் பார்த்தாலும் ஒரு பேட் நியூஸோட தான் நம்மளுடைய டே ஸ்டார்ட் ஆகுது. அப்படிப்பட்ட காலத்துல இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அன்பு தனிந்து கொண்டே வருகிறது. இது எதுக்கான அடையாளம்னா, ஏசப்பா சீக்கிரமா ராஜாவாக வரப்போகிறார், நம்மளை நியாயம் தீர்க்க போகிறார். இதற்கான அடையாளம். அப்ப நம்ம ஆயத்தமா இருக்கணும். அவரு கூட அவருடைய ராஜ்யத்துக்கு போக நம்ம ஆயத்தமா இருக்கணும். எப்படி அவருடைய ராஜ்யத்துக்கு போறது அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, அவர் ஏசப்பா தான், ஏசப்பா எனக்காக உயிரை கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளணும். அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே நம்ம கழுவப்பட்டா நம்முடைய பாவங்களை எல்லாத்துக்கும் ஏசப்பா அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கி நம்மளை பரிசுத்தமாக்குவார். அப்ப நம்ம ஏசப்பா கூட, இயேசு கூட நம்ம அவருடைய ராஜ்யத்துக்கு போலாம். அவருடைய வருகை ரொம்ப சமீபமா இருக்கு. அதற்கான நிறைய நீங்க பார்க்கலாம். நிறைய சுனாமி வருது, இல்லாட்டி கடல் சீற்றங்கள் நீங்கள் பார்க்கலாம், இல்லாட்டி பூமி அதிர்ச்சிகள், எங்க பார்த்தாலும் இந்த மாதிரி நியூஸ் தான் வந்துட்டே இருக்கு. இதெல்லாம் அவருடைய வருகைக்கான அடையாளங்கள். அது மட்டும் இல்ல, அவர் வரதுக்கு முன்னாடி அவர் ஒருவேளை ரகசிய வருகை வரும். அதாவது ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே அவர் கூட போயிடுவாங்க. அவர் கூட போன பிறகு யாரெல்லாம் இங்க இருக்காங்களோ அவங்க அந்தி கிறிஸ்து கையில ஒப்பு கொடுக்கப்படுவாங்க. அந்தி கிறிஸ்து அவங்களுடைய சித்திரவதை பண்ணிட்டு அவங்கள அந்த காலத்துல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டங்களும் கவலைகளும் கொண்டு வருவான். அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம படிக்கு நம்ம இப்பவே ஆயத்தமாகி ஏசப்பா கூட போகணும். நான் என்னுடைய வாழ்க்கையில இப்போ என்ன இது மட்டும் சொல்றீங்க, இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கலாம். இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை நிஜமான வாழ்க்கை இல்ல. நம்ம இறந்த பிறகு ஒரு இடத்துக்கு போவோம் இல்லையா, அதுதான் நிஜமான வாழ்க்கை. நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும், அதுதான் நம்மளுக்கு நிரந்தரமான வாழ்க்கை. அவர் இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலான பிளெஸிங்ஸ் மட்டும் கொடுக்கறது இல்லை, நம்மளுக்கு சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலும் அதே மாதிரி கொடுத்திருக்கிறார். என்னுடைய ஃபேமிலி எங்க டாடி ரொம்ப குடிச்சிட்டு அவர் எங்களெல்லாம் சரியா பார்க்காம, வீட்டுக்கு தேவையான காசு கொடுக்காம எங்களை படிக்கவே வைக்கல. ஆனா ஏசப்பா எங்களோடு இருந்து, என்னுடைய குடும்பத்தோடு இருந்து எங்களை படிக்க வச்சு, எங்களுடைய 3 பசங்களை ஒரே ஒரு தாய் ஒரு 7,000 ரூபாய் சம்பளம் வச்சு படிக்க வைக்கிறதுனா ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. ஆனா ஏசப்பா எங்களோடு இருந்து எங்களுடைய தேவைகளை சந்தித்து நாங்க நல்லபடியாக படித்து பட்டதாரிகளாக கர்த்தர் கிருபை செய்தார். என்னையும் என் தம்பியும் நல்ல இன்ஜினியரிங் படிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அதுவும் சாதாரண காலேஜ்ல இல்ல, பெரிய காலேஜ்ல, நல்ல ஒரு அங்க பாத்தீங்கன்னா இந்த காலேஜ்ல எல்லாருமே பணக்காரங்களா படிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா நாங்க மட்டும் சாதாரணமா இருப்போம். அப்படிப்பட்ட இடத்துல ஏசப்பா எங்களை கொண்டு போய் சேர்த்து இப்போ நாங்க ஐடி கம்பெனில வேலை செய்யும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். எப்படி என் வாழ்க்கையில ஏசப்பா நன்மை செஞ்சாரோ அதே போல உங்க எல்லாருக்கும் செய்யறது கூட லேசான காரியம். ஏசப்பா வாழக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்க அதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும். எனக்கு வீட்டுல சமாதானம் இல்லை, இல்ல எனக்கு வியாதி இருக்கு, என் உடம்புல எந்த சுகவீனம் இருக்கு, இதெல்லாம் எனக்கு எப்படி சரியாகும், எப்படி நான் இதெல்லாம் என்னை விட்டு போகும், இல்லாட்டி எங்க வீட்டுல மந்திரத்தினாலும் தந்திரத்தினாலும் பில்லி சூன்யங்களாலும் எங்க வீட்டுல பிரச்சனைகள்லாம் இருக்கு, இதுல இருந்து நான் எப்படி விடுதலை பெறது அப்படின்னா, இயேசு என்ற நாமம் ஒன்றே போதும். அந்த பவர்ஃபுல்லான நேம் அது. இயேசு என்று சொல்லிட்டு நீங்க எது கேட்டாலும் அவர் உங்களுக்கு நிச்சயமா தருவாரு. அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க, இன்றை பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா காலம் சமீபமா இருக்கிறது. ஏசப்பா சீக்கிரமா வரப்போகிறார். தாமதால் ஒருவேளை நீங்க அப்போ வரும்போது, நம்ம கிட்ட வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னா நமக்கு தெரியாது. ஏன்னா ஏசப்பா எப்போ வருவாருன்னு நமக்கு தெரியாது. அதனால இயேசுவை கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டு ஆயத்தமா